புதினா வந்து சாதம் செய்ய போகிறோம். புதினா சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, இது மாதிரி தான் வந்து செய்யணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்து பொரிய போகுது. இப்போது அடுத்தது உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம். கடுகோட அந்த உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். அடுத்தது காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ சூடாக ஆவி பறகுற சாப்பாடு, இப்போ தான் சூடாக வடித்த சாப்பாடு இது. சூடாக வடித்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை போட்டாச்சு. அப்புறம் புதினா சட்னி கொஞ்சம் செஞ்சு வச்சிடணும் சுட சுட. அதையும் போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிண்டிக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க, இப்படி தான் புதினா சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செய்யணும். ஆல்ரெடி புதினா சட்னி நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னியை போட்டுட்டு அந்த சட்னியிலே உப்புலாம் இருந்துச்சு. சரிங்களா? அதை போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. சரி, இது மாதிரி டக்குன்னு ஈஸியாக புதினா சாதம் செஞ்சு ஸ்கூலுக்கு கூட பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த ஃபுட் ரெசிபி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், கொத்தமல்லிலாம் தூவி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சாதம் தயாராகிடுச்சு.